Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மட்டன் ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. அதுக்கு குக்கர்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டனை அதுல சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. அதுல சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன். அதை அதுல சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப இதோட நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்ப விசில் வரட்டும். இப்ப 5 விசில் போட்டாச்சு. இப்ப இதை இறக்கி வச்சிருவோம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு தனியா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கால் மூடி தேங்காவை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. இது ட்ரையா தான் வறுத்துக்கணும், எண்ணெய் எல்லாம் சேர்க்க வேணாம். இப்ப நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் எடுத்தாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இதில் தண்ணி கலக்காமல் நீங்கள் ட்ரையாக தான் முதல்ல அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ட்ரையாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ புளிக்குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன். நான் 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இதோடவே கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து கலந்து விடுங்க. வேக வச்ச தண்ணி, மட்டன் எல்லாமே சேர்த்து இப்ப கடாயில நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்ப மட்டன் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதோடவே நான் புளி கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அதுல சேர்த்துக்கலாம். இப்ப ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்ச விழுதையும் இதுல இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இதுலயே நான் வீட்லயே மல்லித்தூள் செஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் கலந்து விடுங்க. இப்ப அதை கலந்து விடுங்க. ஒரு 1 ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம மட்டனை வேக வைக்கும் போது ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தோம், அதனால நான் ஒரு 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்ப கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருவோம்.
இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். நல்லா கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திக்னஸ் வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மட்டன் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.